ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா நவராத்திரி வழிபாட்டு முறைகள் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு 9 நாள் நவராத்திரி என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களான நவராத்திரி நாட்கள் புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும். இந்த நாட்களில் துர்கை, லட்சுமி, சரஸ்வதி போன்ற முப்பெரும் தேவியரையும் வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பார்கள். அப்படி நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகள் பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் அமாவாசைக்கு அதற்கு மறுநாள், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகும். இந்த நவராத்திரி சமயத்தில் பலரும் பலவிதமான வழிபாட்டு முறைகளில் ஈடுபடுவார்கள். அப்படி வழிபாட்டு முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்போதும் போல அவர்களுடைய வழிபாட்டு முறையை பின்பற்றலாம். புதியதாக நவராத்திரி வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இப்போது நான் சொல்ல போகிற இந்த 5 வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை பின்பற்றினாலே போதும், முப்பெரும் தேவியரின் அருளை பெற முடியும். புதியதாக நவராத்திரி வழிபாட்டை செய்ய விரும்புபவர்கள் தங்களுடைய வீட்டில் கொலு அமைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி கொலு வைத்து வழிபாடு செய்பவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கொலு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொலு வைக்க விரும்புபவர்கள் 3, 5, 7, 9, 11 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கொலு படிக்கட்டை அமைத்து அதற்கு ஏற்றாற்போல கொலு பொம்மைகளை வைக்க வேண்டும். கொலுவை வைப்பதற்கு செப்டம்பர் 21ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், செப்டம்பர் 22ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரமும் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரையும் அல்லது காலை 9:15 10:15 மணி வரையும் நல்ல நேரமாக சொல்லப்படுகிறது. கொலு வைக்க இயலாது என்று நினைப்பவர்களுக்கு தங்களுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் கலசத்தை வைத்து அந்த கலசத்திலேயே அம்மனாக பாவித்து 9 நாட்களும் வழிபாடு செய்யலாம். கொலு வைக்க முடியாது, கலசமும் வைத்து வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மன் படமாக இருந்தாலும் அந்த படத்தை வைத்து 9 நாட்களும் பூஜை செய்யலாம். அடுத்ததாக அம்மன் படத்திற்கு முன்பாக அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் முறையும் இருக்கிறது. இந்த அகண்ட தீபம் என்பது 9 நாட்களும் தொடர்ச்சியாக எரிய வேண்டும். 10வது நாள் விஜயதசமி நாளன்றுதான் இந்த அகண்ட தீபத்தை குளிர வைக்க வேண்டும். 24 மணி நேரமும் எரிவதற்கு ஏற்றாற் போல ஒரு பெரிய மண் விளக்காக எடுத்து வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கனமான பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தையே முப்பெரும் தேவியராக பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்போது சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்ற இயலாதவர்கள் தினமும், அதாவது நவராத்திரி தொடங்கிய நாளிலிருந்து 9 நாட்களும் தினமும் 9 சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி அன்னதானம் செய்வதன் மூலம் யாரோ ஒருவர் ரூபத்தில் அம்மனே வந்து நாம் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை ஏற்பார்கள் என சொல்லப்படுகிறது. நவராத்திரி சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முப்பெரும் தேவியையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இப்போது சொன்ன 5 வழிமுறைகளில் ஏதாவது ஒன்றை பின்பற்றி செய்ய முப்பெரும் தேவியரின் அருளால் அவர்களின் வாழ்க்கை வளமானதாக மாறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.